திருநெல்வேலியில இவ்வளவு வெயிலா? என்ன வெயில் இருக்கு? எங்க ஊர்ல இவ்வளவு வெயில் இருக்காது, இங்கதான் இவ்வளவு வெயில் இருக்கு. மக்கள் பாவம் வெயில்ல கிடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்ல? சரி, ஆலயம் இருக்கு, மக்கள் கூட்டமே பார்க்கலாமா? என்ன நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னைய பார்க்க வந்தீங்களா? என்னைய பார்க்க வந்தீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? என் பேரு இல்லையே, என்னைய சரியா மக்கள் புரிஞ்சுக்கிடலையே. நான் நல்ல ஊழியம் பண்ணனே, இங்க 371 சபையை உருவாக்குறேனே, மறந்துட்டாங்களா மக்கள்? என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு ரேனியஸ். என் பேரை சொல்லுங்க. ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க திருநெல்வேலி மக்கள். என் பேரை ரொம்ப அழகா ஒண்ணா வச்சுக்கிட்டாங்க. என் பேர் ரேனியஸ், CTE ரேனியஸ். என் ஃபுல் பேர் சொல்லட்டுமா? சார்லஸ் தியோஃபிலஸ் ஈவால்ட் ரேனியஸ். சார்லஸ் தியோஃபிலஸ் ஈவால்ட் ரேனியஸ். ஆமா, CTE ரேனியஸ் நீங்க கூப்பிடுவாங்க. நீங்க ஒரு வாட்டி கூப்பிடுங்க, CTE ரேனியஸ். ஆமா, CTE ரேனியஸ் நீங்க சொல்லுவாங்க. 1790வது வருஷத்துல நவம்பர் மாசம் 5ஆம் தேதி நான் பிறந்தேன். ஆமா, ரொம்ப அழகான இடம். ஜெர்மனியில மிஷனரியா பணி செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் சிஎம்எஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஎம்எஸ் தெரியுமா? அப்படின்னா என்ன? பாப்பா தலையாட்டினால பாப்பாட்ட கேட்போம். பாப்பா சிஎம்எஸ் என்ன சொல்லு பாப்போம். பாப்பாக்கு தெரியல, முடிக்காத. வேற யாருக்கு சிஎம்எஸ் தெரியும்? சிஎம்எஸ் யாருக்கு தெரியலையா? ஐயோ, எவ்வளவு பெரிய சங்கம், சிஎம்எஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே. சிஎம்எஸ்னா சர்ச் மிஷன் சொசைட்டி. சர்ச் மிஷன் சொசைட்டி. மறுபடியும் சொல்லுங்க, சர்ச் மிஷன் சொசைட்டி, சிஎம்எஸ். ஆமா, கடைசியில கேள்வி கேட்பாங்க, சிஎம்எஸ் என்னன்னு கேட்பாங்க. பதில் சொன்னா பிரைஸ் உண்டு. ரேனியஸ் ஸ்கூல் பேருக்கு கேட்பாங்க, சொன்னா பிரைஸ் உண்டு. CTE சொன்னா கிடைக்காது. ஆமா, ஃபுல் பேர் சொல்லணும். சார்லஸ் தியோஃபிலஸ் ஈவால்ட் ரேனியஸ். ஆமா, 1790ல நான் பிறந்தேன். ரொம்ப அழகான ஊர் இங்கிலாந்து. இங்கிலாந்து கேட்டீங்களா? போலியா? ஐயோ, பக்கத்துல வந்துடலாம்ல. இங்கிலாந்துக்கு வந்தது இல்லையா? என்னப்பா தம்பி, நல்லா தெரிஞ்சு பேசுன நீ. இங்கிலாந்து வந்தது இல்லையா? என் ஊருக்கு கூட வந்தது இல்லையா? நீ வந்தது இல்லையா? எங்கப்பா நீங்க? இங்கிலாந்து சூப்பரான ஊர் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப அழகா இருக்கும். தூசி இருக்காது, நீட்டா இருக்கும். தரையில ரோட்லாம் அழகா இருக்கும். நீங்களும் இந்த ஊருக்கு வருவீங்களா? வருவீங்களா? ஆமா, என் பேர் மறுபடியும் சொல்லுங்க. என் பேர் சொல்லுங்க. சார்லஸ் தியோஃபிலஸ் ஈவால்ட் ரேனியஸ். மறுபடியும் சொல்லுங்க. சார்லஸ் தியோஃபிலஸ் ஈவால்ட் ரேனியஸ். ஆமா, திருநெல்வேலி மேல எனக்கு ரொம்ப அன்பு உண்டு. நான் மிஷனரியா போறேன்னு சொல்லி ஒரு ஊர்ல போய் சேர்ந்துக்கிட்டேன். மிஷனரியா உங்க மாதிரி ஊர்ல வந்து முழு நேரமா பணி செய்யணும்னு எனக்கு ஆசை. ஏசப்பா என்னை கூப்பிட்டாங்க இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி. அதுல தென்பகுதிக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால போய் சிஎம்எஸ்ல நான் சேர்ந்தேன். சிஎம்எஸ்க்கு விளக்கம் சொல்லுங்க. சார்லஸ் சர்ச் மிஷன் சொசைட்டி. ஆமா, அங்க போய் சேர்ந்தனா அங்க இருந்து மிஷனரியா இந்தியாவுக்கு முதல்ல வந்தது நான் தான்.
சிஎம்எஸ் மிஷனரியில இந்தியாவுக்கு முதல்ல வந்தது நான் தான். என் பேர் என்னது? சார்லஸ் தியோபலஸ் ஈவானியஸ். ஆமா, அங்கிருந்து ஊழியத்துக்கு இங்க வந்தேன். திருநெல்வேலியில ரொம்ப பனி, அழகா பெய்யும், அப்படிதானே? பகல்லாம் பனி நல்லா பெஞ்சு எனக்குள்ள அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு போய் தான் நான் அப்படியே நிற்கேன். ஆமா, இந்த பக்கம் ஒரு ஃபேனு, இந்த பக்கம் ஒரு ஃபேனு, அடுத்த மாசம் மேல இந்த பக்கம் ஒரு ஏசி, அந்த பக்கம் ஒரு ஏசி மாட்ட போறாங்க எனக்கு. ஆமா, நான் இங்கெல்லாம் இருந்துக்கிட மாட்டேன். ஆனா உங்க மேல எனக்கு ரொம்ப ஆசை, உங்க மேல ஆசை தம்பி, உங்க மேல ஆசை. ரோசெட்ல பேசுறதுக்கு தம்பி மேல எனக்கு ஆசை. அந்த தம்பியை நான் நல்வழி கொடுத்தணும்னு ஆசை. அந்த தம்பி கெட்டு போயிடக்கூடாது, அந்த தம்பி பரலோகத்துக்கு வரணும்னு ஆசை. பின்னால வந்து நிற்காங்க, அந்த அண்ணன் மேல எனக்கு பிரியம். அவங்களையும் நான் பரலோகத்துக்கு கூட்டு போகணும். ஏன்னா அவங்கள ஏசப்பாக்கு பிடிக்கும். ஏசப்பாக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும் தானே? ஆமா, அப்ப நீங்க நிலைச்சிருப்பீங்களா? எதுல நிலைச்சிருப்பீங்க? ரொம்ப ஐயோ, இதுக்காக இவ்வளவு தூரம் வந்தேன், ஐயோ உள்ள தண்ணியா ஓடுது, இதுக்காக கஷ்டப்பட்டு வந்தேன். அன்பா நினைச்சிருப்பியா? நீ நல்லா பேசுறியா? நினைச்சிருப்பியா? அன்புல வீட்டுல நினைச்சிருப்பியா? உங்க அப்பா கூட கேட்டா, தாத்தா பாட்டி கேட்டா, உங்க அப்பா கேட்டா, நீ நினைச்சிருப்பியா? நினைச்சு போச்சே, ஐயோ நினைச்சிருக்க மாட்டான் போலயே. நீ நினைச்சிருப்பியா? அன்புல உன் தம்பி தங்கச்சி கூட கூட பிறந்த அம்மா கூட எல்லாரும் அப்படியே அன்பா இருப்பியா? இருப்பான்னு சொல்லிட்டா இருப்பா, அப்ப கண்டிப்பா இருப்பா. அவன் தான் இருக்க மாட்டான். நீ இருப்பியா? யோசிக்காத, இருக்க மாட்டான் போலயே. ஐயோ, உங்க மேல எல்லாரும் எனக்கு பிரியம். நீங்க எல்லாரும் ஏசப்பாக்கு வேணும். நீங்க பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, உண்மை பேசணும். பேசுவீங்களா? பேசுவீங்களா? உண்மை பேசுவீங்களா? பேசுவீங்க. அப்பச்சு நீங்க உண்மை பேசுனா சண்டை போடாம இருந்தா பரலோகத்துக்கு வருவீங்களா? நான் போயிடுவேன் தம்பி, நான் பரலோகத்துக்கு. நீ வருவியா? நீ வருவியா? நீ வருவியா? நீ நேரத்துக்கு போய் சொன்னீங்க, நீ வர முடியாதுல்ல. நீ நேரத்துக்கு போய் சொன்னீங்க, நீ வர முடியாது. ஐயோ, நீ சண்டை போட்டுருக்க, வர முடியாது. அப்போ ஐயோ, நீ வருவியா? நீ வருவியா? வருவியா? நீ வருவியா? அப்போ நீ நினைச்சிருந்தாலும் வர முடியும். நீ நினைச்சிருந்தாலும் வர முடியும். அன்பு நினைச்சிருப்பியா? இருப்பியா? இருப்பியா? நான் 10 நாள் திருப்பி உன்னை பார்க்க வருவேன், நான் ஜோதியும் பார்க்க வருவேன். நீ நினைச்சிருப்பியான்னு கேட்பேன். நீ இருப்பியா? நீ இருப்பியா? 10 நாள் வந்து உங்களை கேட்பேன். நீங்க போய் சொல்லாம இருந்தீங்களா? சண்டை போடாம இருந்தீங்களா? அம்மா அப்பாவுக்கு கீழ்படிஞ்சீங்களா? கெட்டவங்க பேசாம இருக்கணும்ல. பக்கத்துக்கு ஃப்ரெண்டை பார்த்து ஐயோ கெட்டவங்க பேசக்கூடாதுல்ல. நான் அங்க இருந்து வந்திருக்கேன் பாருங்க உனக்காக. ஆமா, திருநெல்வேலியில 371 சபைகள் நான் உருவாக்கியிருக்கேன். திருநெல்வேலியில உங்களை மாதிரி நிறைய பேர் கூடி இயேசுவை ஆராதிக்கிற மாதிரி 371 இடத்துல உருவாக்குனேன். ஆமா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன் தெரியுமா? நீங்களாம் இயேசுவுக்கு வேணும்னா பரலோகத்துக்கு வரணும்ல. நீ வரணும்ல, சந்தேகமா இருக்கா? நீ வரணும், கண்டிப்பா வரணும். நீ பரலோகத்துக்கு வரணும்னா நான் வந்திருக்கேன். ஆமா, இங்கிலாந்து அங்க இருந்து ஓடி வந்திருக்கேன்னா எதுக்கு? சிமியோன் பரலோகத்துக்கு வரணும்னு தானே. ஆமா, சீக்கிரமா நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா உண்மையா வாழணும். வாழ்வீங்களா? வாழ்வீங்களா? பேச்சு சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அப்பா அம்மா ஏற்றி பேசக்கூடாது, பக்கத்துல இருக்க திட்டக்கூடாது. உண்மைதான் டிசினே. யாரும் கோபப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. லைட்டா பசிக்க, உனக்கு லைட்டா பசிக்க அப்படி சும்மா சொல்லக்கூடாது. பசிச்சா பசிக்க சொல்லணும். உனக்கு நீ வரமாட்டியா? சொல்ல வேண்டாமா? வேண்டாமா? சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், உனக்கு காணல. ஆமா, நீங்க எல்லாம் அப்படி நினைச்சிருப்பீங்களா? நினைச்சிருப்பீங்களா? அன்பு நினைச்சிருப்பியா? அன்பு நினைச்சிருப்பியா? அன்பு எப்படி நினைச்சிருக்கணும்? அப்போ என்ன நினைச்சிருக்கணும்? எப்படி நினைச்சிருக்கணும்? அன்புல எப்படி நினைச்சிருக்கலாம் சொன்னாங்க? பக்கத்துல இருக்கவங்க கோவப்படலாம், அப்படி கோவப்படலாமா? அப்படி கோவப்படலாமா? கோவப்படக்கூடாது, அன்பா சொல்லணும். அப்படித்தானே? சண்டை போடக்கூடாது லட்சுமி. ஆமா, சண்டை போடக்கூடாது, தப்பு அது. நீங்க அப்ப அன்பா இருப்பீங்களா? கார்த்தி அன்பா இருப்பியா? யாரும் கெட்டது பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அன்பா இருப்பீங்களா?
அப்ப நம்ம ஜோம்னோமா சரி சார்லஸ் தியோபலஸ் ஈவாத் ரேடியஸ் இவ்வளவு தூரமா எங்களை பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள போல நாங்களும் ஏசப்பாவுக்காக வேலை செய்யணும் அப்படி சொல்லுவீங்களா? எத்தனை சபையை நான் உருவாக்குறேன் சொல்லு? 371 சபை, 100க்கு அதிகமான ஸ்கூல் உருவாக்குறேன் தெரியுமா? நீங்க படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்கூலு நான் உருவாக்குற ஸ்கூல், அது தெரியுமா? அது தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்களும் அந்த மாதிரி ஏசப்பாக்காக செயல்படுவீங்களா? நான் ஏசப்பாக்க நிலைச்சிருந்தேன் தெரியுமா? நான் ஏசப்பாவோட நிலைச்சிருந்தேன். எல்லாரும் போவாங்க, இந்தியாவுக்கு போய் யாரா போவாங்களா அப்படிலாம் சொன்னாங்க தெரியுமா? ஆனா நான் ஏசப்பாக்காக நிலைச்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீ நிலைச்சிருப்பியா? நீ ஏசப்பாவுக்காக இருப்பியா? ஏசப்பாவுக்காக சண்டை வளர்ந்த உண்மையா பேசி நல்ல பிள்ளை இருப்பியா? அப்ப நீ பரவாயில்ல கண்டிப்பா வந்துடலாம். கடைசி வரைக்கும் யாரெல்லாம் ஏசப்பாவுக்காக இருப்பேன்னு சொல்றீங்க? கை தூங்க, கை தூங்க. ஏசப்பாவுக்காக நான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்பேன். நான் கடைசி வரைக்கும் ஏசப்பாவை நான் பிடிச்சுக்கிடுவேன். என்ன ஆபத்து வந்தாலும் ஏசப்பான்னு கூப்பிடுவேன். யாரெல்லாம் சொல்றா? நீங்க ஆபத்தை கூப்பிடுவீங்களா ஏசப்பாவை? ஒரு வாட்டி கூப்பிடலாமா ஏசப்பாவை? கூப்பிட வருவாங்களா? கூப்பிடலாமா? ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஐயோ, இது அந்த கோயிலே தாண்டாத, அந்த சர்ச்சை தாண்டி சத்தம் போவாத, மேல வரைக்கும் போகணுமே. கூப்பிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்துருவாங்க. நீ கூப்பிட்டா இன்னைக்கு ஏசப்பா நீ ஆசீர்வதிப்பாங்க. நீ வீட்டுக்கு போய் கூப்பிடுவியா? வீட்டுக்கு போய் எங்க வீட்டுக்கு வாங்க, ஏசப்பா வீட்டுக்கு வரணுமா? சந்தோஷம் வேணுமா? சமாதானம் வேணுமா? உனக்கு உனக்கு மகேஷுக்கு ராஜேஷுக்கு எல்லாம் இசுக்கு வேணுமா? சந்தோஷம் வேணுமா? சமாதானம் வேணுமா? வீட்டுல போய் கூப்பிடுங்க. கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவீங்களா? சண்டை போடக்கூடாது தானே? நம்ம அன்பு நிலைச்சிருக்கணும்ல. தம்பி தம்பி சண்டை போடக்கூடாதுல்ல. அன்பு நிலைச்சிருக்கணும்ல. ஆமா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம இப்போ ஜோமணும்ல. சீக்கிரமே நம்ம ஜோமணும்ல. ஜோமியா இன்னைக்கு? ஜோமியா? அப்ப சண்டை வர. நீ ஜோம்னா நீ சண்டை வர. நீ ஜோமியா? ஜோமியா? நீ இந்தியாவுக்கா ஜோமியா? மறந்துட்டியா? அப்ப சண்டை வந்துடுமே. ஐயோ, இன்னும் 36 மணி நேரம் தான். 36 மணி நேரத்துல நாங்க அழிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஆமா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 36 மணி நேரம் சண்டை போட்டுரும். அப்படிச்சு சண்டை போடக்கூடாதுல்ல. சண்டை போடலாமா? சண்டை போடணும், அன்பதான் இருக்கணும். ஆமா, அப்பதான் எல்லாருக்கும் சந்தோஷம். நம்ம ஜோம்னோம்மா. எல்லாரும் முழங்கால் போடுங்க, எல்லாம் முழங்கால் போடுங்க. நம்ம ஜோம்னோ போடுங்க. ஏசப்பா, ரேனியஸ் ஐயாவை போல எங்களை மாத்துங்க. எல்லாரும் கேளுங்க, ரேனியஸ் ஐயா போல எங்களையே மாத்துங்க. நீ கேளு தம்பி, கேளு. ரேனியஸ் ஐயா போல என்னை மாத்து. சிரிக்காத சிரிக்காத, நீ கண்ணை மூடி சொல்லணும். ஐயோ, நான் இவங்க நேரம் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ பல்லவத்தை பெருமை சிரிக்கிய? சிரிக்கக்கூடாது. ஏசப்பா, எங்களுக்காக அழகான தேசத்துல கண்ண முடிக்கும், கண்ண முடிக்கும், கண்ண முடிக்கும். பக்கத்துல வெட்டி பார்க்க கண்ண முடி, கண்ண முடி, சந்தோஷம். இவ்வளவு தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு ரேனியஸ் ஐயா எங்க ஊருக்கு வந்திருக்காங்க. ஏசப்பா நன்றி, நன்றி சொல்லு ஏசப்பாக்கு. ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி. இவ்வளவு தூரம் ரேனியஸ் இன்னைக்கு வந்ததுனாலதான் நாங்க சர்ச்சில் அழகா உட்காந்துருக்கோம். நாங்க ஸ்கூல் வெளியே படிக்கிறதுக்கு ஸ்கூல் எங்களுக்கு உருவானதுக்கு காரணமே அந்த ஐயா தான். இவ்வளவு புக்கு நாங்க படிச்சிருக்கோம். எங்க அப்பா அம்மா நல்ல உயரத்துக்கு வந்திருக்காங்க. நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம். ட்ரெஸ் போட்டிருக்கியா? அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை மிஷினரிமார்கள் அதை செஞ்சு கொடுத்தாங்க தெரியுமா? போடுறதுக்கு அனுமதி எவ்வளவு கஷ்டம் கிடைச்சது தெரியுமா? ஜோ ஏசப்பா தேங்க்ஸ். ஏசப்பா உங்களுக்கு நன்றி. தம்பி ஜோம்னு, தம்பி ஜோம்னு. ஏசப்பா எங்களுக்கு படிப்பு தந்தீங்க நன்றி சொல்லு. மனசுல சொல்லு, ஏசப்பா படிப்பு தந்தீங்க நன்றின்னு சொல்லு. நீ படிச்சிருக்க 371 ஸ்கூல் திருநெல்வேலியா வர்றதுக்கு காரணமே ரேனியஸ் ஐயா. ஏசப்பா நன்றின்னு சொல்லு. ஏசப்பா எங்களுக்கு படிப்பு தந்தீங்க நன்றி, ட்ரெஸ் தந்திருக்கீங்க நன்றி, நல்ல ஆகாரத்தை தந்திருக்கீங்க நன்றி. போன வருஷம் இதே இடத்துல மண்ணில் உட்கார்ந்துருந்தோம். ஆனா இன்னைக்கு நல்ல அழகா மார்பிள் உட்கார்ந்து ஏசப்பா உதவி செஞ்சிருக்காங்க. இன்னும் வந்து நீ கேட்க போற, ஏசப்பா நாளைக்கு இங்க எங்களுக்கு ஃபேன் வேணும், இந்த இடத்துல ஃபேன் தொங்கணும், நாங்க அழகா இதுலயே உட்கார்ந்துருக்கணும், அந்த சர்ச்சிலே உட்கார்ந்து ஹீட்டு நாங்க இங்கே இருக்கோம். ஏசப்பா கேளு, ஒரு 2 நிமிஷம் தான் டக்குன்னு முடிக்க போறோம். நீங்க 2 மணி நேரம் நிக்கணும். தம்பி அங்கிருந்து நான் உனக்கா வந்திருக்கேன், நீ உட்கார்ந்துருக்க. அங்கிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா?
ஏசப்பா ரேணி செய்யா மாதிரி நீ மாத்துங்க. சொல்லு சொல்லு, கொட்டாவிட்டாத சொல்லு. ஏசப்பா ரேணி செய்யா மாதிரி நீ மாத்துங்க. ரேணி செய்யா மாதிரி நானும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா மாறணும். கண்ணமுடி ஜோம். ஏசப்பா நன்றி, நிறைய ஆசீர்வாதங்கள் தந்துட்டீங்க. நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்க ஊர் ஆசீர்வதிங்க. எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க. நீங்க கேட்ட ஏசப்பா தருவாங்க. நீங்க கேட்ட கண்டிப்பா கண்ண முடிக்கும். ஏசப்பா கேளு. ஏசப்பா எங்க ஊர் ஆசீர்வதிங்க. கேளு, கண்ண முடிக்கும், கண்ண முடிக்கும். ஏசப்பா எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, எங்க அப்பா அம்மா ஆசீர்வதிங்க, கூட பிறந்தவங்களை ஆசீர்வதிங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆசீர்வதிங்க. கண்ண முடிக்கும், கண்ண முடிக்கும், கண்ண முடிக்கும், கண்ண முடிக்கும். நீ கேட்ட ஏசப்பா தருவாங்க. அன்புல நினைச்சிருக்க சொல்லிருக்கீங்களா ஏசப்பா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வரப்போதே. ஏசப்பா சண்டை வேண்டாம். சண்டை வந்துச்சுன்னா எவ்வளவு அழிவு தெரியுமா? இங்க இருந்து அவங்க அழிப்பாங்க, அவங்க நம்மளை அழிப்பாங்க. நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏசப்பா நாங்க நிம்மதியா வாழணும். ஏசப்பா தேசத்துல சமாதானத்தை தாங்க. எங்க ரெண்டு நாட்டுக்கு சமாதானம். கேளு கேளு தம்பி, நீ கேளு கேளு. உனக்காக தானே உன் ஊருக்கு வந்திருக்கேன்னா. எங்க ஊர்ல சண்டை கிடையாது. நான் உனக்காக தானே வந்தேன். உன் ஊர்ல தானே சண்டை, நீ தானே கேட்கணும். கேளு ஏசப்பா. ஏசப்பா எங்க இந்தியால சமாதானம் இருக்கட்டும், சண்டை வரக்கூடாது. கேளு ஏசப்பா தருவோம். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்க, உன் அப்பா அம்மா ஆசீர்வதிப்பாங்க. நீ கேட்டா கண்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க. உங்க வீட்டுல யாரும் உடம்பு சரியில்லாம இருந்தா கேளு ஏசப்பா சுகத்தை தாங்க. ரேணி செய்யாதான் செஞ்சாங்க. காலரா வரும்போது எத்தனையோ பேர் இறந்து போனாங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க, ஆயிரம் பேர் இறந்து போனாங்க. ரேணி செய்யா மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுத்து ஜோம் பண்ணி அவங்களுக்கு மருத்துவம் செஞ்சு அவங்களுக்கு சுகம் கொடுத்து கிடைச்சிச்சு. நிறைய பேர் மறிக்கல தெரியுமா? ரேணி செய்யாவால நிஜம் ஏசப்பா எங்களுக்கு சுகம் தாங்க. ரேணி செய்யாவோட இருந்தாங்க, எங்க கூட எங்க ஏசப்பா, எங்க குடும்பத்துல இருங்க, எங்க ஆசீர்வதிங்க, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. அன்புள்ள ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிற எல்லா குட்டி பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க, எங்க வீட்டை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கேட்கிற எல்லாரையும் ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபம் பண்றோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதி தேசத்துக்குள்ள வரக்கூடாது, சண்டை தேசத்துக்குள்ள வரக்கூடாது. தேசத்துக்குள்ள சமாதானத்தை தாங்க. ரேணி செய்யாத எங்களுக்கு தந்தீங்க. அதனால எத்தனை ஆலயங்கள், எத்தனை ஆலயங்கள், எத்தனை ஸ்கூல் கட்டியிருக்காங்க. நாங்க நல்லா படிச்சு அழகா உட்கார்ந்துருக்கோம். நன்றி ஏசப்பா. போன வருஷம் இதே இடத்துல மண் தரையில உட்கார்ந்தோம். இன்னைக்கு அழகான மார்பிள் உட்கார்றதுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. மார்பிள் உட்கார வச்சுங்க. இந்த கல்லு சாதாரணமா அல்ல தெரியுமா? நீ உட்கார்ந்துருக்க கல்லு ராஜஸ்தான்ல இருந்தும் கொண்டு வந்திருக்கோம். அழகா இருக்குல்ல? ஏசப்பா தந்தது. ஏசப்பா நன்றி ஏசப்பா. நாளைக்கு இதே நேரத்துல நீங்க ஃபேன் வேணும் ஏசப்பா, வெக்கையா இருக்கு, நாளைக்கு ஃபேன்ல உட்காரணும், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க. அன்பின் கர்த்தரே எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒரு கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். நாளைக்கு ஏற்ற நேரத்துல காலையில 9 மணிக்கு நாங்க ஓடி வந்து பாட்டு படிக்க, வசனத்தை நாங்க கற்றுக்கொள்ள, நல்ல நல்ல நாடகங்களை பார்க்க, நிறைய கதைகளை கேட்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.